ரைட். அதுக்கு அடுத்தது ஹதீஸ் துறையில பொற்காலம் என அழைக்கப்படுகின்ற ஹதீஸ் துறையில் பொற்காலம் என அழைக்கப்படுகின்ற தபஉ தாபிஊன்கள் காலம். ரைட். ஹதீஸ்கள் தொடர்பான கலைகளும் திறனாய்வு கலைகளும் பிரபல்யம் அடைந்த காலம். இந்த காலத்துல ஹதீஸ்களை ஒன்று திரட்டுகின்ற போது அதனை தூய்மையை பாதுகாப்பதற்காக, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான ஹதீஸ்களோடு போலியானவைகள் மாறிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பல்வேறு கலைகளை உருவாக்குகிறார்கள். அதுல ஒன்றுதான் அஸ்மா உர் ரிஜால். நான் சுருக்கமாக சொல்லுவேன். அஸ்மா உர் ரிஜால் என்றால் ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னதிலிருந்து ஹதீஸை கடைசியாக திரட்டியவர் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த ஹதீஸோடு சம்பந்தப்படுகிறார்களோ அவர்கள் தொடர்பான ஆய்வைத்தான், அவர்களுடைய வரலாறு, அவருடைய பெயர், குடும்பம், உண்மை சொல்பவரா பொய் சொல்பவரா என்ற பெரிய ஒரு விவரத்தை அவர்கள் தேடி திரட்டி எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த வகையில் இவர்கள் அஸ்மா உர் ரிஜால் என்ற பகுதிக்குள்ளால் ஏறத்தாழ 5 லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்களுடைய ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய பெயர்களை அவர்கள் திரட்டி அவர்களுடைய வரலாறுகளை தேடி பெரிய ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அடுத்த விஷயம்தான் இல்முல் ஜரஹ் வ தஅதீல். ஹதீஸ்களை திறனாய்வுக்கு உட்படுத்துகின்றது. தாம் திரட்டி கொண்ட ஹதீஸ்களை திறனாய்வுக்கு உட்படுத்துகின்ற ஒரு கலை. அதாவது ஹதீஸுடைய மத்தன் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸுடைய உள்ளடக்கம் அது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு பொருத்தமாக இருக்கிறதா, ரசூலுல்லாஹ் பார்த்த வசன அமைப்புகள் காணப்படுகிறதா, அல்லது இது அதுவல்லாத பிறருடைய வசன அமைப்புகள் இருக்கிறதா, ரசூலுல்லாஹ் இத்தகைய ஒரு ஹதீஸை சொல்லி இருக்க முடியுமா, இதோடு அதே நேரத்துல இந்த ஹதீஸோடு சம்பந்தப்படுகின்ற அறிவிப்பாளர்கள் தொடர்பான விவரங்கள் ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஆய்வு செய்கின்ற ஒரு கலைதான் இல்முல் ஜரஹ் வ தஅதீல் என்று சொல்லப்படுகின்ற கலை. அதற்கு அடுத்ததாக உசூலுல் ஹதீஸ் என்று சொல்கின்ற ஹதீஸை கற்பவர்கள் அவர்களுடைய அடிப்படைகள் எப்படி இருக்க வேண்டும், ஹதீஸ்களை கற்பிப்பவர்கள் எப்படியானவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். எனவே மிகப்பெரிய ஒரு பங்களிப்புக்கு பின்னால் ஹதீஸ்களை சேகரித்தது போது 2 அடிப்படைகளில் ஹதீஸ்களை அவர்கள் சேமிக்கிறார்கள். எப்படி என்றால், ஒன்று முஸ்னத் அடிப்படையில், அதாவது அறிவிப்பாளர்கள் ஹதீஸ்களை அறிவித்தவர்களுடைய பேரொழுங்கின் அடிப்படையில், அதாவது பேர் வரிசையில் ஹதீஸ்களை ஒன்று சேர்த்தல். அடுத்து தலைப்புகள் அடிப்படையில், ஜாமியா என்று சொல்கின்ற தலைப்புகள் அடிப்படையில் ஹதீஸ்களை ஒன்று சேர்த்து, இந்த 2 வகையான ஹதீஸ் கிரந்தங்களும் இதன் விளைவாக அறிமுகப்படுத்தப்பட்டன. இதுதான் ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட ஆரம்ப விஷயங்கள். மிக இது தெரிஞ்சு வச்சிருந்தா தான் உங்களுக்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள், அதாவது நாங்க பின்னால பார்க்க போற அறிஞர்கள் எத்தகைய பங்களிப்புகளை வழங்கி இருக்கிறார்கள், ஹதீஸ்களை சேகரிப்பதில் இந்த அளவு கஷ்டங்களை அவர்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டுமா என்பதை கூட எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். இப்ப ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்ற வரிசையில் நாங்க இங்க பார்க்க போறது எல்லா ஹதீஸ் துறை அறிஞர்களையும் அல்ல, மிக முக்கியமாக சிஹாஉ சித்தா என்று சொல்லப்படக்கூடிய ஆதாரபூர்வ மிக்க 6 ஹதீஸ் துறை அறிஞர்கள் தொடர்பாக. அதில் மிக முதலாவதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நாங்கள் பார்க்க போவோம். இமாம் புகாரி என்பவர் தான் ஹதீஸ் கிரந்தங்களை தொகுக்கின்ற போது மிக இறுக்கமான நிபந்தனைகளை முன்வைத்தவர். அதாவது இந்த ஹதீஸ்களை சேகரிக்கின்ற போது அதுல
ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஹதீஸ்களை சேகரிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நிபந்தனைகள் மிக இறுக்கமானவை. நான் விளங்கப்படுத்துற நேரம் நான் உங்களுக்கு பார்க்கிறோம். எனவேதான் நாங்க இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிரந்தத்தை முதலாவதாக வைக்கிறோம். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸில் மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், அதாவது மிக சர்ச்சை மிக மிக குறைவான விமர்சனங்கள் மிக மிக குறைவான ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்குமாக இருந்தால் அது இமாம் புகாரியுடைய சஹீஹ் அல் புகாரியாகத்தான் இருக்கும். அந்த வகையில தான் அவருடைய கிரந்தம் முன்வரிசையில் வருகிறது. இமாம் புகாரியை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி 194 பிறக்கிறார். புகாராவில் இமாம் புகாரி அவர்கள் புகாரா என்ற பிரதேசத்தில் ஹிஜ்ரி 194 ஆண்டு பிறக்கிறார். புகாரா என்பது ரஷ்யாவின் ஒரு பகுதி. இரண்டாவது, அவருடைய முழு பெயர் இயற்பெயர் என்ன என்றால் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி என்பதார். அபு அப்துல்லா முஹம்மது இஸ்மாயில் அல் புகாரி என்பதுதான் இமாம் புகாரியுடைய, நாங்கள் சுருக்கமாக சொல்கிறோம் புகாரி இமாம் என்று அவருடைய முழு பேர். இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது. சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம் உள்ளடக்கிய ஒரு ஹதீஸ் தொகுப்பை உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவுண்டை இவர் வைத்திருந்தார். இவருடைய ஹதீஸ் துறை ஆர்வத்தை அவதானித்த இவருடைய ஆசிரியர் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவேஹி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இமாம் புகாரியுடைய இந்த ஆசை எண்ணத்தில் பெருமளவுக்கு ஒத்தாசை அளிக்கிறார். அவர் நல்லா மோட்டிவேட் பண்ணி, நீ எப்படியும் இதை செய்யத்தான் வேணும் என்ற ஒரு பங்களிப்பை இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவேஹி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறார். இமாம் புகாரி இந்த ஹதீஸ் கிரந்தத்தை உருவாக்குவதற்காக 16 வருடங்களை எடுத்துக்கொள்கிறார். 16 வருடங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார். அதுல அவர் 6 லட்சம் ஹதீஸ்களை திரட்டி எடுத்து அவற்றிலிருந்து 7275 ஹதீஸ்களை மாத்திரம் சேர்த்து சஹீஹ் புகாரியை சஹீஹ் புகாரி என்ற அவருடைய கிரந்தத்தை அமைக்கிறார். சஹீஹ் புகாரியை பொறுத்தவரையில் அது ஏனைய ஹதீஸ் கிரந்தங்களிலிருந்து வித்தியாசமான ஒரு ஒழுங்கை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்னென்றால் அதிகமான அறிஞர்களுடைய கருத்துப்படி சஹீஹ் புகாரியில ஹதீஸ்களுக்கு தலைப்பாக இடப்பட்டிருக்கின்ற தலைப்புகள் அவையும் ஹதீஸ்களாகத்தான் இருக்கின்றன. எனவே சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் 7275 அல்ல 9000 ஹதீஸ்கள் இருக்கின்றன. தலைப்புகளையும் அவர்கள் ஹதீஸை கொண்டே தலைப்புகள் எடுக்கிறார். சஹீஹ் புகாரிய பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். ஏனென்றால் வீட்டுகளில் சஹீஹ் புகாரி இருந்தால் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அடுத்த கிளாஸுக்கு முன்னுக்கு நீங்க எனக்கு அதை சொல்லுங்க. ரைட்? இமாம் புகாரியுடைய இந்த ஹதீஸ் தொகுப்பை உருவாக்குகின்ற முயற்சி உண்மையில் மிக சிரமமான ஒரு விஷயமாக இருந்தது. ஏனென்றால் இமாம் புகாரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள்ல பிழையானவைகள் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எந்த அளவு கஷ்டத்தை எதிர்நோக்கினார்கள், அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த அளவு இறுக்கமான நிபந்தனைகளை பேணினார்கள் என்றால், இமாம் புகாரிக்கு ஒரு சந்தர்ப்பத்துல கேள்விப்படுகிறது, மிக தூர பிரதேசம் ஒன்றுல ஒரு மனிதரிடம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹதீஸ் ஒன்று அவருக்கு தெரியும், அவர் வைத்திருக்கிறார் என்று. இதனை பெற்றுக்கொள்வதற்காக இவர் மிக நீண்ட நாட்கள் நீண்ட ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு நீண்ட நாட்களாக சென்று அந்த மனிதரை சந்திக்கின்ற போது அந்த மனிதர் தனது குதிரையை கட்டி வைப்பதற்காக ஒரு வெற்று பாத்திரத்தை காட்டி அந்த குதிரையை ஏமாற்றி தன்னிடம் வரவழைத்து அதற்கு பின்னர் அந்த குதிரையை கட்டி வைக்கிறார். இமாம் புகாரி யோசிக்கிறார்,
இமாம் புகாரி யோசிக்கிறார், இந்த மனிதர் குதிரையை வாய் பேச முடியாத ஒரு குதிரையை ஏமாற்றுபவராக இருந்தால் எங்களையும் ஏமாற்றக்கூடும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயராலும் கூட சில வேளை இவர் பொய் சொல்லுவார் என்று பயந்து அவர் திரும்பி வந்து விடுகிறார். சில அறிவிப்புகள் படி அவர் 3 மாதம் பிரயாணம் செய்தார் என்றும் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டும் அந்த ஹதீஸ எடுக்காமல் அவர் வந்து விடுகிறார். அதே நேரம் இமாம் புகாரி ஒரு ஹதீஸ இரவு நேரத்துல எழுத ஆரம்பித்தார். எழுந்து குளித்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு 2 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு விளக்கை மெதுவாக ஏற்றுவார். அதாவது மிச்சம் வெளிச்சம் இல்லாமல் கணக்கான ஒரு அளவில் வைத்து விளக்கை ஏற்றிக்கொள்வார். ஏற்றி அந்த ஹதீஸை எழுத ஆரம்பிப்பார். ஒரு முறை அவருடைய பணியாளர் இமாம் புகாரியிடம் சொல்கிறார், பெரியவரே, நீங்கள் என்னை எழுப்பி இருக்கலாம் தானே, நான் உங்களுக்கு உதவி செய்திருப்பேன் என்று சொன்னபோது இமாம் புகாரி அந்த பணியாளரை பார்த்து சொல்கிறார், நீர் இளைஞர், உம்மை தொந்தரவுபடுத்த நான் விரும்பவில்லை, நீ அமைதியாக உறங்கு என்று சொல்கிறார். அதாவது தன்னுடைய பணியில் அடுத்தவர்களை கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இமாம் புகாரியுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. அதே நேரம் இமாம் புகாரியுடைய சஹீஹ் புகாரிக்கு பல்வேறு விளக்க உரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஃபத்ஹுல் பாரி இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் எழுதிய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தம் மிக பிரபல்யமானது, மிகவும் பிரபல்யமானதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் புகாரியை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி 256ஆம் ஆண்டு மரணிக்கிறார்கள். இதுதான் இமாம் புகாரியை பொறுத்தவரையில மிக சுருக்கமான ஒரு வரலாற்று செய்தி. இமாம் புகாரியுடைய ஞாபக சக்தியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இமாம் புகாரி ஞாபக சக்தியில் அபார திறமை உள்ளவர். ஒரு முறை இவருடைய ஞாபக சக்தியை சோதிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் 10 ஹதீஸ்களை எடுத்து 10 ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் வரிசைகளை ஒன்றோடு ஒன்று மாற்றி சிக்கலாக்கி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹதீஸ் என்று வார நேரம் 200-250 நபர்கள் சம்பந்தப்படுகின்ற ஹதீஸ்களும் காணப்படுகின்றன. அத்தகைய 10 ஹதீஸ்களை எடுத்து ஒவ்வொரு ஹதீஸிலையும் இருக்கின்ற அறிவிப்பாளர் வரிசைகளை அடுத்த அறிவிப்பாளர் வரிசையோடு போட்டு குழப்பி மிக்ஸ் பண்ணி இமாம் புகாரி கிட்ட ஒவ்வொரு ஹதீஸாக புதிய அறிவிப்பாளர் வரிசையோடு சொல்கிறார்கள். 10 ஹதீஸ்களையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இமாம் புகாரி 10 ஹதீஸ்களையும் அவர்கள் சொல்லி முடிந்ததுக்கு பின்னால் எந்த ஹதீஸுக்கு எப்படியான அறிவிப்பாளர் வரிசை வர வேண்டும், உண்மையான அறிவிப்பாளர் வரிசை எது என்பதை மிக சரியாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதே நேரம் அவருடைய பேணுதல் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், இமாம் புகாரியோடு வியாபாரம் செய்த ஒரு மனிதர் இமாம் புகாரிக்கு 25,000 திர்ஹங்களை வஞ்சகம் செய்கிறார். எனவே ஹலீஃபாவிடம் கவர்னரிடம் போனால், நீதிபதியிடம் போனால் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்பது இமாம் புகாரிக்கு தெரிந்த விஷயம். ஏன்னா புகாரியை தெரியாதவர்கள் அங்கு இல்லை. அப்ப அவர் போக தயாராகிவிட்டு அவர் யோசிக்கிறார். சில நேரம் ஹலீஃபாவிடம் அல்லது கவர்னரிடம் நாம் போய் இதை முறையிட்டால் அவர் என்ன ஹதீஸ்களை சேகரிக்கின்ற பணியில அவருக்கு தேவையான யூஸ் பண்ணதுக்கு அவர் காரணமாக அமைஞ்சிடலாம் என்பதற்காக வேண்டி அவர் அங்க போறத்தையும் நிப்பாட்டி கொள்கிறார். அந்த அளவுக்கு பேருதலாக இந்த வேலையை செய்தவர் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். 2வது
ஹதீஸ்கள் சிஹா சித்தாவுடைய வரிசையில் 2வது வருகின்ற அடுத்த ஹதீஸ் கிரந்தம் தான் இமாம் முஸ்லிமுடைய ஹதீஸ் கிரந்தம். அவருடைய பிறப்பை பொறுத்தவரை ஹிஜ்ரி 204ஆம் ஆண்டு நைசாபூரில் குசைர் என்ற பிரதேசத்தில் அவர் பிறக்கிறார். அபுல் ஹசன் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் குசைர் நைசாபூரி என்பதுதான் அவருடைய முழு பெயராக இருக்கிறது. புகாரியை போலவே இவரும் அபார நினைவாற்றல் கொண்டவர். அதே நேரம் புகாரிக்கு அடுத்ததாக இமாம் புகாரிக்கு அடுத்ததாக இறுக்கமான நிபந்தனைகளை பேணியவர். இதன் காரணமாகத்தான் அவருடைய சஹீஹ் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது என்பதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இவர் மூத்த ஹதீஸ்களை அறிஞர்களிடம் கல்வி கற்றிருக்கிறார். இமாம் புகாரி போன்றவர்களிடம் கூட அவர் ஹதீஸ்களை கற்றிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இவர் 3 லட்சம் ஹதீஸ்களை இவர் திரட்டி இருக்கிறார். அவற்றிலிருந்து 7000 ஹதீஸ்களை எடுத்து அதிலேயும் வடித்து 4000 ஹதீஸ்களை மட்டும் தமது சஹீஹில் சேர்த்திருக்கிறார்கள். விளக்க உரைகள் பலவற்றில் அதாவது இந்த சஹீஹ் முஸ்லிமுக்கு நிறைய விளக்க உரைகள் காணப்பட்டாலும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அல் மின்ஹாஜ் என்ற விளக்க உரை மிகவும் பிரபல்யமானதாக இருக்கிறது. அவருடைய வரலாறு பொறுத்தவரையில் அவர் ஹிஜ்ரி 261 நைசாபூரில் மரணிக்கிறார். நீங்க ஹதீஸ்களை பார்க்கிற நேரம் சில ஹதீஸ்களை ஆக்க சொல்ற நேரம் நீங்க இதை இப்படி ஒன்று பார்த்திருப்பீர்கள். முத்தஃபக்குன் அலைஹ் என்று சொல்லுவார்கள் ஹதீஸ்களை அறிவித்து விட்டு. அதாவது சில ஹதீஸ்கள் சொல்லிட்டு அந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கின்ற கிரந்தத்தை ஆதாரமாக குறிப்பிடுகின்ற நேரம் புகாரி முஸ்லிம் திருமதி என்று சொல்கின்ற நேரம் சில ஹதீஸ்கள்ல மட்டும் முத்தஃபக்குன் அலைஹ் என்று சொல்லி இருப்பதை பார்த்திருப்பீர்கள். முத்தஃபக்குன் அலைஹ் என்றால் ஒரு ஹதீஸ் புகாரியிலேயும் முஸ்லிம்லேயும் பதிவாக இருந்தால் அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் முத்தஃபக்குன் அலைஹ் என்று சொல்லுவார்கள். 2 கிரந்தங்களையும் பதிவாயிருக்கின்ற ஹதீஸை அப்படி சொல்லுவார்கள். மூணாவது இமாமை நாங்க பார்க்க போறோம். இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவருடைய பிறப்பு ஹிஜ்ரி 201 சஜிஸ்தானில் பிறக்கிறார். அவருடைய முழு பெயர் அபூதாவூத் சுலைமான் இப்னு அஷம்ஸ் அஸ்-சஜிஸ்தானி. அபூதாவூத் அபூதாவூத் சுலைமான் இப்னு அஸ்-சஜிஸ்தானி என்பதுதான் அவருடைய முழு பெயராக இருக்கிறது. ஆரம்ப கல்வியை நைசாபூரிலும் குராசானிலும் எகிப்து சிரியா ஹிஜாஸ் போன்ற நகரங்களில் அவர் பெற்றுக்கொள்கிறார். முன்னைய அறிஞர்களைப் போலவே இவரும் சிறந்த நினைவாற்றலும் உயர்ந்த நட்பண்புகளும் கொண்டவர். மிக உயர்ந்த நட்பண்புகள் கொண்டவராக அவர் காணப்பட்டிருக்கிறார். அடுத்தது சிறந்த நினைவாற்றல் கொண்டவராக இருந்திருக்கிறார். இமாம் அபூதாவூதை பொறுத்தவரையில் அவரும் ஏராளமான ஹதீஸ்களை சேர்த்திருக்கிறார். எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹதீஸ்களை சேகரித்திருக்கிறார். அவர் சேகரித்த 5 லட்சம் ஹதீஸ்களையும் அவர் எங்களுக்கு தரல. ஏனென்றால் அவர் அடுத்த நிபந்தனை ஹதீஸ்களை சேர்த்துக் கொள்வதற்காக அவர் விதித்த நிபந்தனைகளும் இந்த முன்னைய இமாம்களுக்கு அடுத்த இறுக்கமானதாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே அவர் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஹதீஸ்கள் என்ற வகையில் 4500 ஹதீஸ்களை மாத்திரம்தான் அவர் ஒன்று சேர்த்து சுனன் அபூதாவூத் என்ற பெயரில் அவருடைய தொகுப்பை வெளியிடுகிறார். ஹிஜ்ரி 275 பஸ்ராவில் அவர் மரணிக்கிறார். ரைட்.
அடுத்து நாங்க பார்க்க போறது இமாம் திருமதி ரஹ்மவுல்லா அவருக்கு. இமாம் திருமதியை பொறுத்தவரை அவர் ஹிஜ்ரி 209 குராசானில் பிறக்கிறார். அபு மூசா முஹம்மது இப்னு ஈசா அத்திர்மதி என்பதுதான் அவருடைய முழு பெயர். அபு மூசா முஹம்மது இப்னு ஈசா அத்திர்மிதி. இவர் ஆரம்ப கல்வியை குராசானில் கற்கிறார். இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றவருடைய மாணவராக இவர் காணப்பட்டவர். எனவே இவருக்கு ஹதீஸ் தொடர்பாக பெரிய ஒரு பின்னணி இருந்தது. அவங்க தங்களுடைய ஆசிரியர்களுடைய திறனாய்வு, ஹதீஸ்களை திறனாய்வு என்றால் என்னன்னு சொல்லி இருக்கிறேன். ஹதீஸ்களை ஆராய்கின்ற அந்த நிலை, அதாவது சஹீஹானது தானா என்று அறிந்து கொள்கின்ற அந்த திறனாய்வு கலை, இந்த கலையோடும் ஒரு பெரிய ஒரு பரிச்சயம் இமாம் திருமதியை பொறுத்தவரையில் காணப்படுகிறது. எனவே அவரும் ஹதீஸ்களை சேர்ப்பதற்காக நீண்ட பயணங்களை மேற்கொண்டது மட்டுமல்ல, அவருடைய ஹதீஸ்களில் அவருடைய ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் போல இல்லாமல் அவருடைய ஹதீஸ் கிரந்தத்தில் அந்த ஒரே செய்தி ஹதீஸ்கள் திரும்ப திரும்ப வராமல் அவர் அதனை மட்டுப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதிவிட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் எத்தகையவர் என்பதை அவர், அல்லது இந்த ஹதீஸ் தொடர்பாக ஏனைய முன்னைய இமாம்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையெல்லாம் அவர் கீழே குறிப்பிட்டிருக்கிறார். திருமதியில மட்டும்தான் அவங்களுக்கு அப்படியான ஒரு அமைப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இமாம் திருமதி அவர்கள் தாம் சேர்த்து கொண்ட பல லட்சம் ஹதீஸ்கள்ல 4800 மட்டும்தான் உள்ளடக்குகிறார். அவருடைய நிபந்தனைக்கு உட்பட்ட என்ற வகையில் உள்ளடக்கி ஜாமியா திருமதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தை உருவாக்குகிறார். இவரும் ஹிஜ்ரி 279 ஆண்டு தமது சொந்த ஊராக இருந்த திர்மித் நகரில் மரணிக்கிறார். அடுத்ததுதான் 5வது அறிஞர் இமாம் நசாயி ரஹ்மவுல்லா. ஹிஜ்ரி 215 குராசான் மாநிலத்தின் நசா என்ற பிரதேசத்தில் நகரத்தில் பிறக்கிறார். இவருடைய முழு பேரும் அபு அப்துல் ரஹ்மான் முஹம்மது இப்னு ஷுஐப் அன்-நசாயி. அபு அப்துல் ரஹ்மான் முஹம்மது இப்னு ஷுஐப் அன்-நசாயி என்பதுதான் இவருடைய முழு பேரும். பிரபலமான முஹத்திஸ்களை தேடி பல இடங்களுக்கும் பிரயாணம் செய்கிறார். இவர் நிறைய முஹத்திஸ்களை தேடி, ஹதீஸ்களை அறிஞர்களை தேடி பிரயாணங்களை மேற்கொண்டு அவர்களிடமெல்லாம் ஹதீஸ்களை கற்கிறார். இவரும் 5 லட்சத்துக்கும் அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் திரட்டி எடுக்கிறார்கள். இருந்தாலும் 4341 ஒரு ஹதீஸ்களை மாத்திரம்தான் அவர் தொகுத்த சுனன் நசை என்ற அந்த கிரந்தத்தில் சேர்த்துக் கொள்கிறார். ஏற்கனவே சொல்லப்பட்ட அதே காரணம்தான், அவருடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஹதீஸ்களை மாத்திரம்தான் சேர்த்துக் கொள்வார்கள். இவர் எகிப்தை மையமாக வைத்துத்தான் தனது ஹதீஸ் வகுப்புகளை நடத்தி வந்தார். அதே நேரம் பிற்காலத்தில் வந்த தபரானி, தஹாவி போன்ற இமாம் தஹாவி போன்ற பிரபலமான அறிஞர்களுடைய ஆசிரியராகவும் இமாம் நசாயி ரஹ்மவுல்லா அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 303 ஆண்டு மக்காவில் வைத்து மரணிக்கிறார். கடைசியாக இமாம் இப்னு மாஜா ரஹ்மவுல்லா அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஹிஜ்ரி 209 கஸ்வீன் நகரில் அவர் பிறக்கிறார். ஹிஜ்ரி 209 கஸ்வீன் என்ற நகரத்தில்
இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறக்கிறார்கள். இவருடைய முழு பெயரை நாங்கள் பார்த்தால் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு யசீத் அல் கஸ்வீனி என்பதுதான் அவருடைய முழு பெயர். அதே நேரம் ஹதீஸ் துறை இவருக்கு இருந்த அதீத ஆர்வத்தின் காரணமாக ஹதீஸ் துறையில் இவருக்கு இருந்த ஏற்பட்ட அதீத ஆர்வத்தின் காரணமாக சொந்த ஊரில் ஆரம்ப கல்வியை கற்று அதுக்கு பின்னால் ஹதீஸ் துறையில புகழ் பெற்று விளங்கிய பிரதேசங்களாக இருந்த குராசான், ஈராக், ஹிஜாஸ், சிரியா, எகிப்து போன்ற பிரதேசங்களுக்கும் அவர் பயணிக்கிறார். அங்கெல்லாம் போய் ஹதீஸ்களை தேடி கற்று பெறுகிறார். ஆனால் இது அவருடைய பிற்காலத்துல சரியா நடைபெறுகிறது. இவரது ஆசிரியர்களாக இமாம் அபூபக்கர் இப்னு ஷைபா, இப்னு முந்திர் போன்றவர்கள் காணப்படுகிறார்கள். இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் 40,000 ஹதீஸ்களை சேகரித்து அதிலிருந்து 4,000 ஹதீஸ்களை மாத்திரம்தான் சுனன் இப்னு மாஜாவுல சேர்த்துக் கொள்கிறார். ஹிஜ்ரி 273 அவர் மரணிக்கிறார். நாங்க முத்தஃபக்குன் அலைஹி என்று ஆரம்பத்துல 2 ஹதீஸ் கிரந்தங்களையும் பார்த்தோம், புகாரி, முஸ்லிமே. அதே போல பின்னால வந்து 4 ஹதீஸ் கிரந்தங்களையும் சுனன் அர்பா என்ற பெயரால் அழைக்கிறார். திர்மிதி, அபுதாவுத், நசை, இப்னு மாஜா ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களை சுனன் அர்பா என்ற பெயரால் அழைக்கிறார். ரைட், இவ்வளவுதான் அந்த உங்களோட பாடம். இதுல உங்களுக்கு கிளியர் என்று நான் நினைச்சேன். கிளியர் தானே?